தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளிலிருந்து அரசியல் களத்தில் அனல் பறக்கும் செய்திகள் அன்றாடம் மிக முக்கியமான செய்தியாகவே உலா வருகிறது. அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் தனது அரசியல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தவும் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் தனது கட்சியை வலுப்படுத்தும் நோக்கிலும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதும் தவேகாவின் வளர்ச்சியை நீட்டிக்க செய்யவும் தனது தொலைநோக்கு திட்டங்களில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். அதற்கு முன்னோட்டமாக தேசிய நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக ராஜ்யசபா தேர்தலில் தனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு இடத்தையும் கூட தனது கூட்டணி கட்சியாக இருக்கும் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பை தந்து அரசியலில் அனைவரின் பார்வையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தவேகாவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கப்பட்ட பொழுதும் கூட அந்த சீட்டில் அவர்கள் வெற்றி பெற்று தலைநகர் டெல்லியில் தங்களது ஆளுமையின் அடையாளமாக இருப்பார்கள் என பல அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்பட்ட நிலையிலும் தனது அரசியல் நகர்வில் பல்வேறு திருப்பத்தை ஏற்படுத்தி எதிர்க்கட்சிகளுக்கு திடீரென ஒரு மாற்றத்தையும் எதிர்நோக்கியும் தந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். வருகிற ஜூன் மாதம் 8ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி என்ன செய்யலாம் என்று நினைத்திருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான அங்கமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது அந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதன் வாயிலாக அந்த கூட்டணிக்கு தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதிலே மிக தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் தவேகாவின் தலைவர் முதலமைச்சரும் ஆன விஜய். இந்த நிலையில் திமுக வெளியேறியிருக்கும் நிலையில் உள்ளே செல்வதற்கான முனைப்புகளை வேகப்படுத்தி வருகிறார் தவேகாவின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சருமான விஜய். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தவேகாவுடன் கைகோர்த்ததால் தேசிய அளவிலான இந்தியா கூட்டணியில் திமுக தொடர்வதா இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமும் அரசியல் கேள்விகளும் நிலவி வந்த நிலையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கும் இந்த சூழலில் தங்களுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள தவேகா திட்டமிட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் மீது கடுமையான கோபத்தில் இருக்கும் நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் கனிமொழி கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரசில் இருக்கைகளின் பக்கத்தில் திமுகவுக்கு இருக்கைகள் ஒதுக்குவதை நாங்கள் விரும்பவில்லை எனவும் எனவே இருக்கைகளை மாற்றி தர வேண்டும் என்பதான கோரிக்கையை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரிடத்திலும் கடிதம் கொடுத்திருக்கும் திமுக தங்கள் அருகாமையில் காங்கிரஸ் கட்சி இருப்பதையே விரும்பாத நிலையை வெளிப்படுத்தி வருவதை வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் இந்த சூழலில் டெல்லி அரசியலில் வேகமாக தனது அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த தவேகா தலைவர் விஜய் தனது முடிவை எடுத்திருக்கிறார். தேசிய அளவிலான இந்திய கூட்டணியில் திமுக விலகும் பட்சத்தில் அந்த பிரம்மாண்ட தேசிய அரசியல் வெற்றிடத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் தீவிரமான அரசியல் ஆலோசகர்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு தனக்கான அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி தனது அரசியல் பயணத்தை வேகமாக மூவெடுத்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் தவேகா பங்கு கொடுத்ததன் விளைவாகவும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கான நிர்வாக ரீதியாக முதலமைச்சர் எல்லா சவால்களையும் எதிர்கொள்வதற்கு துணிந்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. தற்போதைய சூழலில் தவேகா தற்போது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியிலும் இணைந்தால் அது பாஜகவின் தலைமையின் மிகப்பெரிய கோபத்திற்கு அதிகரிக்கும் என்ற சூழல் இருந்தாலும் இதையெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்களாக விமர்சகர்கள் முன்வைத்தாலும் இரு தேசிய கட்சிகளின் அதிருப்திக்கு ஆளாகாமல் அதே நேரம் காங்கிரசின் ஆதரவோடு தமிழக ஆட்சியை தொய்வில்லாமல் நடத்துவது எப்படி என்பதான அக்கினி பரீட்சையில் விஜய் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி வேகமாக தனது பணியை மேற்கொண்டு வருகிறார். தனது டார்கெட்டாக அவர் வைத்திருப்பது அடுத்து வர இருக்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஆளுமையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் அசூர வேகத்தில் தன் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது மட்டுமல்லாமல் தனக்கு நல்ல செல்வாக்கு உள்ள கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களும் குறிப்பாக தென் மாநிலங்கள் முழுவதிலும் தனது தமிழக வெற்றி கழகத்தை விரிவுபடுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நீண்டகால மாஸ்டர் பிளானை சாத்தியப்படுத்த வேண்டுமானால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி போன்ற ஒரு வலுவான கூட்டணியில் அங்கம் வகித்து தேசிய தலைமைக்கான அடையாளத்தின் சின்னமாக தன்னை ஆளுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் வேகம் எடுத்து வரும் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் மிகப்பெரிய மாற்றத்தையும் தமிழகத்திற்கான அரசியல் களங்களில் புதிய ஏற்றத்திற்கான வழித்தடங்களையும் நிச்சயம் அமைத்து தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.